உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குஷி குஷி இல்ல குஷி, ஆனா இப்ப அப்பா நல்லா இருக்காரு. அவர் தாமினி அக்கா கூட இருக்கிறது உண்மைதான். ஆனா அவர் நல்லா இருக்காரு. நான் அவர்கிட்ட போன்ல பேசிட்டேன். என்னாச்சுமா? அம்மா அம்மா கொஞ்சம் தைரியமா இருங்க. நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களெல்லாம் யார் பாத்துக்கிறதுமா? என் மனசே உடைஞ்சு போச்சு ராதா. மோகனுக்கு குண்டடி வரப்பட்டிருக்குன்னு சொல்ற. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இதுக்கு மேல என் மோகனை நான் எப்படி காப்பாத்துவேன்? ஒரு வழி இருக்கு. என்ன வழி ராதா? சொல்லு, என்ன வழி? சொல்லு ராதா. துளசி அக்காவை கொன்னுட்டனி என் மேல பழி விழுந்திருக்கு. ஆனா உங்க மேலலாம் இல்ல. அம்மா, நீங்க மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போங்க. மோகன் ஐயாவை தாமினி அக்கா கடத்திட்டாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதோட விட்டுறாதீங்க. நீங்க உங்களோட மொத்த சக்தியையும் மொத்த செல்வாக்கையும் பயன்படுத்துங்க. அப்ப தாமினி அக்கா மேல ஒரு அழுத்தம் ஏற்படும். அம்மா, உங்களுக்கு போலீஸ் கமிஷனர் தெரியும்ல, அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அவரால நமக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடிஞ்சாலும் அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான். ஷேகரும் கால் பண்ணி இதையே தான் சொன்னான். நான் இப்பவே கமிஷனருக்கு போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றேன். சரி கீர்த்தி அக்கா, நீங்க இப்பவே இன்டர்நெட்ல போய் வீடியோ போடுங்க. மக்களை நம்மளோட இணைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்துல மக்களோட உதவி நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆராதா, சீக்கிரம் போங்க. கீர்த்தி சீக்கிரமா போ. அப்பா, சொல்லுமா. உங்களுக்கு அமைச்சர் தெரியும்ல, அவர்கிட்ட நீங்க பேச முயற்சி பண்ணி பாருங்க. ஒருவேளை அவர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சார்னா அது ரொம்ப பெருசா இருக்கும்பா. இப்பவே நான் பேசுறேமா. எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லவே மாட்டாரு. இந்த நேரத்துல நாம ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் பேசி ஆகணும். ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கணும். நீங்களா இத பண்ணுங்க. அதுக்குள்ள நான் போய் ஆதாரத்தை தேடுறேன். துளசி அக்காவை நான் கொலை பண்ணலன்றதை எப்படியாவது நான் நிரூபிச்சாகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.